ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம இடியாப்பம் மாவு ரெடி பண்ணி இடியாப்பம் சுட போறோம். இது ரொம்ப சாதாரணமான விஷயம் தான், ஆனால் எனக்கு இது பெரிய விஷயம். ஏன்னா இடியாப்பன்ற பச்சரிசி அம்மா ஊர்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க சொல்லி, அதனால அன்னைக்கு வெயிலில் காய வச்சோம். மினிமில் காமிச்சிருந்தேன் இல்லையா? இப்போ அதை ஊற வைக்க போறோம். ஒரு 5-6 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போறோம். அது ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன்னா, இது கடையில தான் அந்த வாளி இருக்கு. ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இந்த கிரைண்டர் கடையில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அதனால சரி, கிரைண்டர் கடையில் இந்த டேபிள் கடையில் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கு. அதனால இந்த ஸ்டாண்டில் இந்த 2 வாளி, இதில் பச்சரிசி இருக்கு, இன்னொரு வாளி இருக்கு. அதில் ரேஷன் புழுங்கல் அரிசி இருக்கு. அதை எடுத்து இங்கே வச்சுட்டு நான் சாயந்தரம் இவன் 2 பத்தி விட்டுட்டு தான் குளிக்க போவேன். இந்த ரூம்ல விட்டுட்டு அந்த கிரைண்டர் டேபிளை தூக்கி இப்படி மறைச்சிருவேன். இல்லைன்னா கிச்சனுக்குள்ள போய் நான் பெற்று வச்சிருக்கேன்ல இன்னொரு சின்ன வாண்டை, அது குடத்துக்குள்ள எல்லாம் இடத்துனால போட்டு வச்சுட்டு எல்லாம் கையை விட்டு வளர்ப்பிடுது. அதுக்காக இந்த கிரைண்டர் டேபிள் ரொம்பவே எனக்கு யூஸ் ஆகுது. எங்க அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க. சரி வாங்க இப்ப நம்ம போகலாம். ரொம்பலாம் பேசலாம் அவ்வளவு. டடன் 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 வாங்க. 2 லைட்டை போட்டாச்சு. இப்போ இதெல்லாம் பச்சரிசி இருக்கு. ஆனா அது மினிமமா ஒரு கிலோ அரைச்சு தருவாங்களா? 1 கிலோ அரைச்சு தருவாங்கன்னா இது நிறைய பச்சரிசி இருக்கு. இந்த வாழைப்பூரா பச்சரிசியா இருக்கு. அதுல இங்க பாருங்க, இந்த செல்லிப்பூச்சியெல்லாம் இன்னும் இருக்கு. இன்னுமே காய போடணும் போல. அதனால இப்போ நான் இதை எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஒரு 1 கிலோ அளவில் தான் நான் அரைக்கவே போகிறேன். சரி, நான் என்கிட்ட கொஞ்சம் குட்டியான வெயிட் மிஷின் இருக்கு, இருங்க அதை எடுத்துகிட்டு வரேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வெயிட் மிஷின். இது எவ்வளோ பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குன்னு பாருங்க. இது ஒரு பர்பஸ்க்காக வாங்கின வீட்டில். ஆனால் அது அதுக்கு யூஸ் ஆகவே இல்லை. என்னோட கிணறும் அது மேலே போட்டு வச்சுருந்தேன். ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு பர்பஸ்க்காக தான் வாங்கி வச்சுருந்தேன். வாங்கி இவ்வளோ தூசியாக இருக்குன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு தட்டுவோம். இப்போ நம்ம இதில் தான் மெஷர் பண்ண போகிறோம். இது அப் டு 1 கிலோ வரைக்கும் மெஷர் பண்ணலாமா? நம்ம ஒரு பெரிய குண்டான் மாதிரி வச்சு அதில் மெஷர் பண்ணுவோம். நம்ம ஏன்னா 1 கிலோ அளவில் தான் நம்மளால எல்லாம் பண்ண முடியும். அதுக்கு மேலெல்லாம் அரைச்சி வச்சு நம்ம குடும்பத்தில் இருக்கிறதே நான், என் வீட்டுக்காரர், அப்புறம் இந்த 2 புள்ள குட்டிங்க, அதுக்கெல்லாம் நம்ம நிறையெல்லாம் அரைச்சி வைக்க தேவை கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிப்போம். சரி, இப்போ பார்க்கலாமா? இந்த குண்டா எங்க வீட்டில் இருக்கிறதுலே பெரிய குண்டா இந்த குண்டா தான். இது இந்த டம்ளர் இருக்குல்ல, அத்தாடி. எங்க வீட்டோட கிச்சன் பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு பாக்குறவங்களுக்கு தெரியும். ரொம்ப இது ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணணும்ல, ஆன் பண்ணிட்டு 0 பண்ணுமா? இது எப்படி பண்றது? ஓகே, ஆன் ஆயிடுச்சு. இப்போ அளப்போம். இது பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா கழுவிக்கலாம். 1 கிலோ எடுத்தாலுமே பாத்தீங்கன்னா, சாரி, 1 கிலோக்கு ஓகே. ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த வாளிப்பூரா இன்னும் அரிசி இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, சரி ஓகே 2 கிலோவாக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 கிலோ அரைச்சிக்கலாம். ஏன்னா இந்த பச்சரிசிலாம் வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கே தெரில. இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 1670. சாரி, நான் ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கனால ஓகே, இந்த அளவில் நம்ம எடுத்துட்டோம். ஓகே, வேலை செஞ்சாலே அது முக்கியமா எனக்கு நான் வேலை எவ்வளவு தூக்கத்துல இருந்தாலும் நான் வேலை செய்யலான்ட்டு கிச்சனுக்குள்ள போனா மட்டும் எங்க இருந்து தான் முழிப்பு வருமோ எனக்கு தெரியாது. எப்பயுமே அப்படி செய்வேன். நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் நான் அப்பதான் வேலை செய்யணும், டக்குன்னு முடிச்சிருவான். இவன் முழிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு வேலையை செய்ய விட மாட்டான். அதுதான் பிரச்சனை. இதுல அப்படி என்ன சோப்பு நுரையா கலக்குறாங்களா என்னன்னு தெரியல. இங்க பாருங்க மேடம், எவ்வளோ நுரையா இருக்கு. இது என்னது நுரையா என்னன்னு தெரியல. சோப்பு இல்ல வேற ஏதாவது சோப்போட எதுவும் கலக்குறாங்களா என்னன்னு தெரியல. டைம் பாத்தீங்கன்னா மணி ஒரு 10 இருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ வச்சா ஒரு 4 மணி நேரம் அப்படின்னா 11, 12, 1, 2, 2:30 மணிக்கு நம்ம இதை அரைக்கலாம்.
ஆனால் காய போடணும் அதுக்கு முன்னாடி. அவ்வளோதான். ஃபுல்லாக நல்லா ஒரு 4-5 தண்ணி மாற்றி வந்து நல்லா வந்து கழுவியாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து ஊற வச்சிருவோம். அதுக்கு முன்னாடி இதை வந்து பத்திரப்படுத்திடுவோம். இல்லைன்னா இவங்க கண்ணெல்லாம் பட்டுச்சுன்னா ஆஞ்சிருவாங்க. இது வெயிட் மிஷின் வந்துட்டு இன்றைக்கே ரிப்பேர் ஆகிடும். இப்படியே சாய்க்கலாமா வேணாம். கீழே மேலே கொட்டிடுச்சுன்னா நமக்கு தான் வேலை அதிகம். அதனால் சொம்பில் முந்தியே ஊற்றிக்கலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்துட்டு அளவாக பயன்படுத்தணும். அதே மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு குடம் வந்து பார்த்தீங்கன்னா 9 ரூபா. இங்கே தண்ணிக்கு பஞ்சமா என்னன்னு தெரியல, தண்ணியவே காசு கொடுத்து வந்துட்டு இங்கே விற்கிறாங்க. சரி, அப்படிதான் நான் இந்த விளாகை வந்து மத்தியானம் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இது ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா வந்து ஊறணும். நான் என்ன ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன், அது நடக்குமா என்னன்னு தெரில. இதை நான் ஊற வச்சுட்டு கடைசியாக மத்தியானம் தான் நல்லா ஊறி இருக்கும்ல, அப்போ வந்து இவங்க 2 பேர்த்தையும் தூங்க வச்சுட்டு அதை ஃபேன் காற்றுல ஆற போட்டு அப்படியே போய் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அந்த மாவு அரைக்கிற மில்லு, பக்கத்தில் கொடுத்து அரைச்சிட்டுலாம்னு ஒரு பிளானில் இருக்க இவங்களை தூங்க போட்டு. ஆனால் அது வந்து நடக்குமா என்னன்னு தெரியல. அப்படி இல்லைனாலும் நான் இன்னைக்கு அரைச்சி தான் ஆகணும். ஏன்னா ஊற போட்டுட்டேன், அரைச்சி தான் ஆகணும். அப்படி இல்லைனாலும் தம்பியை மட்டுமாவது கூப்பிட்டு போய் அதை அரைச்சிட்டு வந்துடுவேன். பார்ப்போம். நான் இப்போ வந்துட்டு மாடிக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு இப்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. நம்ம 10 மணிக்கு ஊற வச்சோமா, 11:30 12 2.5 மணி நேரம் வந்துட்டு ஊறிடுச்சு. நல்லாவே அரிசி ஊறிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம வந்து நிழல்ல தான் காய போடணும். அது வீட்டுக்குள்ளே ஃபேன் காத்துல தான் காய போடணும். ஆனால் பாப்பா தம்பி இன்னும் தூங்கலையா, சரின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நிழலாக தான் இருக்கு எங்கள் மாடியில். சரி, இந்த இடத்துல காய போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை காய போட்டு அவங்க 2 பேரும் டிவி போட்டுட்டு வந்திருக்கேன். ஏன் நான் வந்து இப்போ முடிச்சிருக்கும் போதே இப்போ வந்து காய போடுறேன்னா, இப்போ நான் காய போட்டேன்னா அடுத்து வந்து தம்பி பாப்பா இப்போ நான் 1/2 மணி நேரத்தில் தூங்கிடுவாங்க. கரெக்டாக தூங்கின உடனே நான் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன்னா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் சரின்னு சொல்லிட்டு இப்போயே காய போட்டுருவோம் அப்படின்ட்டு வந்தேன். இது கொஞ்சம் நிழலாக இருக்கனால அந்தளவுக்குலாம் காயாது, கொஞ்சம் ஈரப்பதை இருக்கும். கொஞ்சம் வந்து இதில் வந்து தண்ணி இருக்குது, இதை வந்து செடிக்கு ஊற்றிடுவோம். தண்ணி வந்துட்டு இருக்கிறது செடிக்கு. இந்த இடத்துக்குலாம் கொஞ்சம் லேசாக வெயில் வருது. நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ தூசி எல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு இதை அப்படியே மூடிட போறேன். காய போட்டு மூடிட்டு தான் போகணும். இல்லைன்னா அவ்வளோதான், வர்றதுக்குள்ளே மேலே ஃபுல்லாக மண் விழுந்துடும். அப்போ இது பண்ணதே வேஸ்ட்டு தான். அது இனிமேல் நிறையா இருக்குது. காய போடணுமா, அதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சம் இந்த பக்கமாக வச்சுட்டேன். சரி, ஒருவேளை அங்கே சுத்தமாக காயிலன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இந்த மாதிரி கையில் வந்துட்டு ஒட்டுறப்ப தான் வந்துச்சுன்னா அது வந்து சரியாக இருக்கும். இப்போ இதை எடுத்து வாளியில் எடுத்துட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். புள்ள குட்டிங்க இப்போ செய்கிற அளப்பறை பாருங்கள். ஒரு செருப்பு இங்கே கிடக்கு. இந்த படி பூரா எப்படி செருப்பு போட்டு வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இவங்க பண்ணுற அளப்பறை இருக்குது. அளப்பறை கடவுளே, இங்கே போட்டு வச்சுருக்காங்க கீழே. அப்போ சரியான வெயில் அடிக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கடையில் வேறு கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சா, சரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அது அவதியாக ஓடிட்டுருக்கேன். இந்த புள்ள குட்டிங்க வேறு எந்திரிச்சு தான் என்னன்னு சொல்லிட்டு தெரில. எப்பா கெஸ்ஸு வாங்குது. வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு வேறு பயங்கரமாக கெஸ் ஆகுது.
தூங்குறாங்களா இல்லைன்னு பார்த்துக்கலாம். அப்போ நல்லபடியாக 2 பேருமே எந்திரிக்கலை. கடையில் வர வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒரு 2 பேர் நின்றுட்டாங்க. நான் போகும்போது நான் இந்த மாதிரி இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி ஒரு 1/4 மணி நேரம் ஆகும், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைக்கா நான் குழந்தைங்கள தூங்க போட்டு வந்திருக்கேன், போயிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு முன்னாடி இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு அரைச்சி கொடுத்துருக்கேன், குழந்தைங்கள தூங்க போட்டுருக்கேன். அவங்க கேட்க மாட்டேன்ட்டாங்க. இல்லை எனக்கு அர்ஜென்ட்டாக அரைச்சி கொடுங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு அரைச்சி முடிக்கிறக்கே 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. எனக்கு உள்ளுக்குள்ளே வேற வந்துட்டு இவங்க எந்திரிச்சிருப்பாங்களோ என்ன செஞ்சிருப்பாங்களோன்னு 1008 யோசனை. ஏன்னா தம்பி என்ன பண்ணுவான்னா, தொட்டில் ஆய் போயிட்டானா, இன்கேஸ் அவன் பெட்ரூம்ல தான் நாங்கள் தொட்டில் கட்டியிருக்கோமா, ஆய் போயிட்டானா அப்படியே உழப்பிடுவான், இறங்கி தொட்டிலேருந்து இறங்கி ஃபுல்லாக உழப்பிடுவான். அது ஒரு பக்கம். இன்னொன்று பயந்து அழுதுருவாங்களோன்னு ஒரு பக்கம். ஏகப்பட்ட இது இருக்குது. ஏன்னா சாயந்தரம்னா கூட்டு போக முடியும். ஏன்னா மாவு ஒரு கையில் தம்பியை இடுப்பில் வச்சுட்டு என்னால் வந்து கூட்டு போக முடியாது. அதனால தான் இப்போயே அவையதே போய் அரைச்சிட்டு வந்தோம். அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த அக்கா வந்து சாரி பாப்பா கொஞ்சம் லைட்டாக இல்லைக்கா நீங்கள் என்னக்கா செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நல்ல வேலை ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ஒன்றா இருக்குது. இதோட முடியலை. இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு இதை வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி வந்து இதை வந்து சலிக்கணும். இப்படியே வச்சிட்டோம்னா வந்து மாவு வந்து நல்லா இருக்குமா, நல்லா இருக்காது. ஏன்னா நம்ம ரொம்ப கொஞ்ச நாளைக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. இது எப்படி எனக்கு ரொம்ப நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சரி அடுத்து என்ன பண்ணலான்னா, இதை வந்துட்டு இட்லி பாத்திரத்தில் போட்டு அவிச்சிக்கலாம். நம்மக்கிட்ட சின்ன இட்லி பாத்திரம் தான் இருக்குது. இந்த தட்டு மட்டும் உள்ளே வச்சுக்கலாம், ஒரு தட்டு மட்டும். இந்த துணியிலலாம் போட்டு அவிச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாளைக்கு தான் வந்து அவிச்சு முடிப்போம். அதனால இதை மேலே வச்சுட்டு பெரிய துணி இருக்குது, காடா துணி, இந்த துணியில் போட்டு அவிச்சா தான் கரெக்டாக இருக்கும். தண்ணியை ஊற்றிடுவோம். நானும் இதுக்கு முன்னாடி இடியாப்ப மாவெல்லாம் வந்து அரைச்சது கிடையாது. நானும் கடையில் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன்னா, கடையில் எவ்வளோ 1 கிலோ மாவு 45 ரூபா. அதுவும் இடியாப்ப மாவுலாம் கிடையாது, அரிசி மாவு. இடியாப்ப மாவு இந்த கடையில் கிடையாது. நானும் ஒரு வாட்டி மளிகை ஜாமான் வாங்கும்போது சூப்பர் மார்க்கெட் போகும்போது வாங்கணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துட்டு வந்துடுவேன். அதுக்கு வந்து இந்த பச்சரிசி வாங்கி அரைக்கிறது எவ்வளோ மேல் அப்படின்னு சொல்லிட்டு. துணியை வந்து ஈரமாக்கணுமா இல்லை அப்படியே தான் வைக்கணுமான்னு தெரியலையே. ஐயோ என்ன செய்யணும்னு தெரியல. நமக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இதை வச்சு அளந்து போடுறது என்ன செய்யுது. பேசாமல் பெரிய குண்டால வச்சுருவோமா, வேணாம் எதுக்கு நமக்கு இதுலேயே வச்சுருவோமா. இதில் போட்டால் நிறைய பிடிக்குமான்னு தெரியல. இல்லைன்னா என்ன இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது. இவங்க 2 பேரும் யாரும் எந்திரிச்சிட்டாங்க இவ்வளோ போச்சு. என்னோட சின்ன ஒன்று வந்து எந்திரிச்சு வருது. ஆனால் அதான் நான் சொன்ன பாருங்க, பார்த்தீங்களா, அவன் வந்து நான் ஏதாவது வேலை செய்யணும்னு கிச்சனுக்கு வந்தால் மட்டும் அது அவனுக்கு மட்டும் எப்படி தெரியும்னே வந்து எனக்கு வந்து தெரியல. ஆனால் வந்து வந்துருச்சு. செல்லம் வந்துட்டிங்களா, அவர் வந்து ட்ரெஸ்ஸு போடல, அதனால அவர் வந்து காட்ட முடியாது வீடியோவில். அப்புறம் வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடும். பச்சை பிள்ளை ட்ரெஸ்லாம் கொஞ்சம் கூட காப்பிரைட் கிளைம் வந்துடும். அவனும் மனிதன் தானே. செல்லம் நீ பறந்து தப்பிட்டு இங்கே வராத, அம்மாவுக்கு வேலை இருக்குது. என்ன இது ஒரு இதுக்கு இவ்வளோதான் வருது, இன்னும் 3/4 சட்டி இது இருக்கே. இது இப்போ என்ன செய்யுது, அவிக்கிறது தான் வேணாம். நம்ம பேசாமல் காய போட்டு வச்சுருவோமா, அதான் வந்து ஈஸின்னு நினைக்கிறேன். ஆமாம், பேசாமல் சும்மா வந்துட்டு நம்ம இதை அவிச்சிக்கிட்டு கிடந்தேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு இப்போ வந்து லேட் ஆகி போயிடும் இதை அவிச்சிட்டு இருந்தேன்னா. ஆனால் இதை அவிச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஒரு 1 வருஷம் வரைக்கும் கூட நல்லாயிருக்கும். இதை பார்த்தேன், இந்த ஒரு இதுக்கே வந்துட்டு எனக்கு இது உள்ள வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் ஒரு தட்டு வைப்பீங்களா, குண்டால வச்சு அவிப்போமா. அப்படின்னாலுமே இந்த குண்டாலனால எவ்வளோ அவிக்க முடியும், நிறையெல்லாம் அவிக்க முடியாது. நல்லா சாஃப்டாக தான் இருக்குது. இதை பேசாமல் ஆற போட்டு அப்படியே மூடி வச்சிடலான்றேன் நான். இதை என்ன பண்ணணும்னா, இதை அவிச்சிட்டு திருப்பி வந்துட்டு அந்த கொஞ்சம் கட்டியாக இருக்கும், அவிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி கட்டியாக இருக்கும், அதை வந்துட்டு திருப்பி சலிச்சிட்டு சரி மிக்சியில் போட்டு திருப்பி ஒரு ஓட்டிட்டு அதுக்கப்புறமா சலிச்சிட்டு திருப்பி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது சரிப்பட்டு வராது. இதை நம்ம வந்து இதோட முடிச்சுக்குவோம். இதெல்லாம் லென்த்தி ப்ராசஸ்லாம் பண்ண முடியாது. 1 வருஷம் வரைக்கும்லாம் எனக்கு இந்த மாவு வராது. வரும் கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம். ஆனால் நம்மளால உட்காந்து அவிச்சுக்கிட்டு இருக்க முடியும். பெரிய பாத்திரமா இருந்தால் கூட பரவாயில்ல. சுடு தண்ணி வெட்டியாக ஓடிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். இது இப்போ போட்டுருவோம்.
இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ வந்து மொட்டை மாடி காய போட்டு நாச்சு மொட்டை மாடிக்கு போயிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு துணியில் காய போட்டது இல்லையா அதே துணி கிடக்கு மேலே அதில் சும்மா காய போட்டுருவோம். ஏன்னா வீட்டுக்குள்ளெல்லாம் இவங்களை வச்சு காய போட முடியாது. சரி வாங்க நம்ம மொட்டை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை ஃபுல்லாக வந்துட்டு இப்படியே வந்து காய வச்சுட்டு மேலே வந்து ஒரு துண்டு போட்டுற போகிறேன். நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஆவியில் வேக வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன கட்டியெல்லாம் இருக்கும். அது மிக்சியில் ஒரு ஓட்டிங்கன்னா போயிடும். அதுக்கப்புறம் சளிச்சிட்டு வெயிலில் 2 நாள் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. அவ்வளோதான். இந்த இடியாப்ப மாவு செய்கிறது வந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் இதை வச்சுட்டு இடியாப்பம் எப்படி செய்யறதுன்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது கூடயே ஷேர் பண்ணனா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும், உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களும் வந்துட்டு நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.